இன்றைய வேத வசனம் 1 கொரிந்தியர் 13:13. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த ஜோசப் டேனியன் என்பவர் ஹவாய் தீவில் உள்ள தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்ய சென்றார். தொழுநோயாளிகளிடம் நட்பை வளர்த்து கொள்ள விரும்பினார். அவர்களோ விலகி விலகி சென்றனர். ஒரு சின்ன ஆலயத்தை கட்டி ஆராதனை நடத்தினார். ஒருத்தர் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. முழு பலத்தோடு 12 வருடங்களாய் தன் முழு அன்பையும் தொழுநோயாளிகள் மேல் ஊற்றி எவ்வளவோ வேலை செஞ்சு ஒன்றுமே பயன் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் வேஸ்ட். கடைசியில் நினச்சார், சரி இந்த தீவை விட்டு வெளியேறி விட வேண்டியது தான் என்று சொல்லி கப்பல் ஏற வந்தார். அப்பொழுது திடீரென்று தன் உள்ளங்கையை உற்று பார்த்தார். வெள்ளை புள்ளிகள். அந்த வெள்ளை புள்ளிகளில் உணர்ச்சியே இல்லாமல் இருந்துச்சு. தனக்கும் தொழுநோய் வந்துவிட்டது என்று அறிந்ததும் மீண்டும் அவர்களிடமே திரும்பி சென்று ஊழியம் செய்தார். ஆனால் அவருடைய அன்பும் சேவையும் குறையவில்லை. ஜோசப் டேனியனுக்கும் தொழுநோய் வந்துவிட்டது என்ற செய்தி ஹவாய் தீவு மக்களிடம் பரவியது. அந்த வாரம் ஆராதனைக்கு ஆலயம் நிரம்பியது. தங்கள் வியாதி தொற்றியும் அன்பையும் பாசத்தையும் குறையாமல் தங்களிடம் அன்பு காட்டுவதை எண்ணி அத்தனை கூட்டம், ஆலயத்துக்கு வந்த அனைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனர். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அன்பைத்தான் கிறிஸ்துவும் நம்மில் எதிர்பார்க்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்கிறாரே. ஒருவேளை நம்ம சுயம் நமக்குள்ளே அதிகமாக மேலோங்கி இருக்கும்போது நம்மால் இப்படி அன்பு காட்ட முடியாது. பெருமை, அகங்காரம், சுய பரிதாபம் இதுதான் நமக்குள்ளே வரும். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அவர் மேலே விசுவாசம், அவர் மேலே நம்பிக்கை நமக்கு வரும். அது மட்டுமல்ல, மற்றவர்களிடம் அன்பு கூற நம்மால் முடியும். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அன்பு இல்லாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காம அன்பு செலுத்த முடியாது என்று ஏமி கார்மைக்கேல் அம்மையார் சொன்னாங்க. அருமையானவர்களே, நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே சுயநலமாய் வாழ்ந்து வருகிறோமா? நான், என் குடும்பம், என் வீடு இப்படியே இருக்கிறோமா? ஆனால் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. நம்மக்கிட்ட நம்ம அனுபவிக்கிற எல்லாமே இலவசமாய் பெற்றது தான். தேவை நிறைந்த மக்களுக்கு இயேசுவின் அன்பை கொடுப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்தில் கூட கர்த்தாவே, நாங்களும் மற்றவர்களை நேசிக்க ஆண்டவரே, அந்தஸ்து பார்க்காமல் நாங்கள் நேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். பண்புரு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம்.
சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம்.